வணக்கம் மக்களே, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்க மல்லிகை பூலாம் நல்லா கொத்து கொத்தாக பூக்க நான் என்ன பண்ணுறது தாங்க நான் இந்த பதிவில் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமாங்க, நம்ம வீட்டை நல்லா பூக்கள் கொத்து கொத்தாகவும் குண்டு குண்டாகவும் பூக்கிறதுக்கும் நான் இதை தாங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நம்ம கொடுத்துட்டு வர உரத்தினால நல்லாவே பூக்கள் பூக்குதுங்க. பூக்கள் பூத்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கு இன்னும் நிறைய அந்த பூக்கள் பூ எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி இந்த பூத்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருணும். கட் பண்ணி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த கலையிலேருந்து பார்த்தீங்கன்னா 2 சைட்லேருந்து நமக்கு 2 பிரான்ச்சஸ் உருவாயிருக்கு. அதில் எந்த அளவுக்கு பூக்கள் இருக்குது பாருங்கள். இப்படி தாங்க நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரணும். நம்ம இந்த மாதிரி ரெகுலராக பண்ணிட்டு வரதுனால நம்மளுக்கு பூக்கள் நிறையவும் கிடைக்கும். நம்ம நல்லா குண்டு குண்டாகவும் கொத்து கொத்தாகவும் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்து மொட்டை எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி எல்லா மல்லிச்செடியிலும் பண்ணுவேங்க. குண்டு மல்லியிலேருந்து நம்ம ஸ்டார் மல்லியிலேருந்து எல்லா மல்லியிலுமே நான் இந்த மாதிரி வந்து பூத்து முடிச்சது வேறுனே நம்மளுக்கு இந்த 2 களை வந்துருச்சு. இந்த 2 கலையில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். அதுலேருந்து சின்னதாக சைடில் வர ஆரம்பிச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பூக்கள் நிறைய எடுக்க ஆரம்பிக்கும். இது சீசன்றதுனால நமக்கு நல்லா பூக்கள் வந்து பூத்துட்டு இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எழில் ஹோம் கார்டனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.